ஓவியக்கலையும் சிற்பக்கலையும் கலந்த நிலை தான் அது. பாருங்க, ஓவியத்திலிருந்து அடுத்த படிநிலைக்கு சிற்பமாக வர ஒரு நிலை பாருங்க. அன்னம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னம் வச்சிருக்கு. அப்புறம் பாருங்க அந்த முனைகள் பாருங்களேன், அப்படியே நீர் வடிஞ்சால் ஒரு சொட்டு சொட்டுற அளவுக்கு கூட அந்த முனைகள் அவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் அழகுக்காக மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, இது நம்ம பெருமைக்காகவும் அழகுக்காக மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த காலகட்டத்திற்கே நம்ம நம்மளுடைய சிந்தனைகளை நகர்த்தி குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லித்தரணும். அங்கே பாருங்கள், நிறைய சின்ன சின்ன, அதாவது ஒரு ரொம்ப சிறிய இடமா இருந்தாலும் அதில் அழகான சிற்பங்கள். அது தமிழ் மன்னர்களுடைய பெருமையை எடுத்துக்கணும், இல்லை தமிழ் மக்களுடைய அறிவை எடுத்துக்கலாம், இல்லை கலைஞர்களுடைய மிகப்பெரிய கற்பனை திறன், செயல்திறன் எல்லாமே இணைந்தது.